முகேஷ் குமார், ஐ திங்க் முகேஷ் குமார் பேசுற அளவுக்கு கூட வருத்தம் நினைக்கிறேன். ஜஸ்ட் ட்ராஷ் என்ன சொல்றீங்க? இட்ஸ் நாட் வொர்த் இட். For some reason skip it man. Yeah, it's going too long. இஷான் கிஷன் ஓகே போடுறா பிஎஸ்எல்ல போடுறா அவனை ஒரு மேட்ச் ஆட்டு ஓவரா சீன் போட்டானுங்க. அண்ட் யா லைக் எல்லாருமே இஷான் கிஷன் மும்பை இந்தியன்ஸ் விட்டானுங்க அது இது போட்டானுங்க. அது ஒரு மேட்ச் ஆடி அவன் கான்ட்ராக்ட்ல வந்தான் பாத்தியா? அது பாத்தியா சரியான ஸ்கேம் அதெல்லாம். எத்தனை பேர் மேல சாய் சுதர்ஷன் வரல, நிறைய பேர் பட்டிதர் கூட வரல நினைக்கிறேன். பட்டிதர் வந்துட்டான்னு நினைக்கிறேன். பட் சாய் சுதர்ஷன் நிறைய வரல. அதுக்கு மேல இஷான் கிஷன் வந்து ஒரு இடத்த முடிச்சான் பாரு, அது கண்டிப்பா மறக்கவே முடியாது. சோ ஐ திங்க் அது 100க்கு அப்புறம் மத்த மேட்ச் சேர்த்து 100 தான் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் மட்டும் அதான் ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆனா 40 ரன் அடிச்சான் சிஎஸ்கேவோட. மத்த இன்னிங்ஸ் சேர்த்து 50 ரன். அப்படியே ஒரு 3 வாட்டி டக் அவுட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா ஒரு வாட்டி ஃபேர் பிளே அவார்டுக்காக அப்படியே நடந்து போன அவுட்டே இல்ல மும்பைல. சோ அது என்ன எலவுனே தெரியல, அதுக்காகவே நம்ம பிஎஸ்எல்ல போடுறோம். அவனுக்கு உண்மையில கொடுத்த காசுக்கு ஒரு நேர்மை ஏதாச்சும் ஐ திங்க் கோ டு பிஎஸ்எல் வித் திஸ் ரெண்டு பேரும் சேர்த்து 2 விக்கெட் பிக் மேட்ச் பண்ணி சேர்த்து வச்சிடலாம். யாரு மேல பண்டா 100 போட்டுருக்கான். சோ இங்க வரும் பண்டத்துக்கு ஃபர்ஸ்ட்ல போறாங்க. இதான் கரெக்டா இருக்கும். ஆமா 23 கோடி வாங்கிருக்காங்க. 27. So okay, டிகாக் டிகாக் வந்து பண்டு இஷான் கிஷன் மாதிரி தான் ஒரு மேட்ச் 97 அடிச்சான். அதை வச்சு அப்படியே ஸ்கேம் பண்ணிருக்கான் மொத்தமா. அவன் ஆடவே இல்ல மேட்சஸ் ஆடுறானா? 8 மேட்ச் அவன் தான் ஆடுனா. இப்போ கடைசி 2-3 மேட்சா குட் பாஸ் கூட வந்து குட் பாஸ் ஆடுறானா? ஓகே. ஸோ ஐ திங்க் அந்த இவனுக்கும் ஒரு 7 கோடி கிட்ட கொடுத்தோம்னு நினைக்கிறேன். நீ கொடுத்த 7 கோடிக்கு வந்து சால்ட் டு டிகாக் வந்து ஒரு பெரிய டவுன் கிரேட் ஆயிடுச்சு எங்களுக்கு வேற. பிளே ஆஃப்ல பாத்துக்கலாம். இதெல்லாம் கேப்பேனானே நினைக்கலையே. So I think needs a new career. I think டிகாக்கோட கரியர் முடிஞ்சிருச்சு அப்படினாலும். அவர் கரியர் முடிஞ்சிச்சு. PSL technically right. not technically wrong. Actually டிகாக் ரொம்ப நாளா ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் 2012 சாம்பியன்ஸ் லீக்ல இருந்து ஆடிட்டு இருக்கான். அவர் சவுத் ஆப்பிரிக்கன் டீமுக்கு வந்து ஆடுவான். ஆமா மச்சான் ஒரு 13 years ஆயிடுச்சு. ஷிட் ஓகே. பல வருஷம் ஆடுறான். Time to retire. Yeah, it's time to retire. So I think needs a new career or go to PSL. One of them. And David Arnold PSL தான் ஆடிட்டு இருக்கான் இப்போ. retire ஆயிட்டு. So one of them. I think needs a new career போட்டுக்கலாம். போடலாம். எங்க வச்சுக்கலாம். சரியா ரெண்டு சவுத் ஆப்பிரிக்கன். So ஒண்ணா இருக்கானுங்க. ஓகே ரஷீத் கான் the surprise in the list. என்ன சொல்றீங்க guys? I think this year ஒரு 24 வயசு யங்ஸ்டர்ங்கறனால கன்சிடர் பண்ணியான். ரெப்ரசன்ட் பண்ற கண்ட்ரிக்காகவும் அவனுக்காகவும் ப்ளீஸ் பண்றா என்ன சொல்ற ப்ளீஸ் finish the sentence. ஆனா ஒரு எல்லா சீசனும் ஒரு சூப்பர் ஸ்டாரா தெரியும். இந்த சீசன் பெருசா எதுவுமே தெரியல. ஆமா ஆனா அவரே ஒரு ரூல் வச்சிருக்காரு பவர் பிளேல bowling போட மாட்டேன்னு. அந்த ரூல் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு சுனில் நரேன் தான் நினைக்கிறேன். நரேன் இன்னும் அவன் நிறைய எத்தனை வருஷம் ஆடிட்டு இருக்கான். ஒரு 12 வருஷமா ஆடுறான். ஆல்மோஸ்ட் எல்லா சீசன் நல்லா ஆடிட்டான். ரஷீத் கான் வந்து நடுவுலயே 2 சீசன் ஃபார்ம் அவுட் ஆனா, பிளஸ் ஒரு சீசன் ஆச்சு ஃபார்ம் அவுட் ஆனா, பிளஸ் இந்த சீசன் மறுபடியும் ஃபார்ம் அவுட் ஆயிருக்கான். நல்ல ஃபீல்டர். ஆனா அது ஒத்துக்கிறேன், ஃபீல்டிங் நல்லா பண்ணுவான், பேட்டிங்கும் டீசெண்டா பண்ணுவான். பட் பவுலிங் வைஸ் பார்த்தோம்னா அவன் கொடுக்குற காசுக்கு வந்து ஐ திங்க் இஸ் நாட் இஸ். ஆக்சுவலா ஜிடிக்கு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் இவன் கேப்டன் பண்ணான்னு நினைக்கிறேன் இல்லையா? ஜிடி கேப்டன் பண்ணானா இவன்? ஒரு மேட்ச் பண்ணா தெரியல. ஒரு மேட்ச் கில் வந்து வெளியே போயிட்டான். அந்த ஒரு சின்ன பையன் அடிப்பான 100 அடிப்பான இவங்களோட வைபவ் அடிப்பாங்க. ரஷீத் கான் தான் கேப்டன் பண்ணா. ஓகே ஓகே. கேப்டன் பண்ணி ஃபெலோ ஆப்கானிஸ்தான் பவுலர் ஒருத்தன் கிட்ட வந்து ஒரு ஓவர் கொடுத்தான். 30 ரன் போயிடுச்சு அந்த ஓவர்ல. சோ அந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஆமா ஆமா அவன் பேர் ஜனத் நினைக்கிறேன். ஓகே ஜனத். சோ ஜனத்துக்கு வந்து கண்ட்ரோல் பண்றாரு ஒரு பேர். அவ்வளவு சரி பண்றது. So yeah, I think Rashid Khan needs a new career. Obviously still at 24 years தான் ஆகுது allegedly. So I think trash or ugly maybe இந்த வருஷம். IPL legend என்னதான் அவர் பார்த்தாலும் என்ன சொல்றீங்க? அக்லியா? புஷே சொல்றா? கண்டிப்பா அக்லி. fair enough. அப்போ வந்து இவர் எது லிஸ்ட்ல வந்தாரு? நீ தானே எடுத்துட்டு வந்த.
சொல்லுங்க guys. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பேட் கமெண்ட்ஸ் பத்தி இந்த வருஷம்? வாட் ஆர் யுவர் ஒப்பீனியன்? He's getting silenced left and right. அது வரல, ஒரே ஒரு ஃபாரின் கேப்டன் ஐபிஎல். அப்படியா? ஆமா நீங்க ஒரு ஃபாரின். ஆமா விராட் கோலி கேப்டன் இல்ல ப்ரோ, சோ ஒரே ஒரு ஃபாரின் கேப்டன் தான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில தான். டேய், என் கையில தான். I want anything to it. Yeah, I think Cummins like bowling okay, like not up to the mark, but okay. அப்பப்போ at least 2-3 விக்கெட் எடுத்துறான் டக்கு டக்குன்னு. பட் கேப்டன்சி இந்த வருஷம் கமின்ஸோட கேப்டன்சி கொஞ்சம் அடின்னு அடிக்கணும் அவனை. ரொம்ப மோசமா இருந்துச்சு. he's going there. Yeah, to be fair, மோசமா தான் இருக்கு. லைக் நிறைய டிசிஷன்ஸ் வந்து தப்பா பண்ணிட்டானுங்க. சிமர்ஜித் சிங் நிறைய மேட்ச் ஆனது ராகுல் சார் பதிலா. அண்ட் பேட்டிங் வந்து நாங்க 300 அடிச்சு புளுத்திடுவோம்னு சொல்லி புளுத்திக்கிட்டே இருந்தானுங்க எல்லா மேட்சும் கண்டிஷன் பார்க்காம. அண்ட் ஐ திங்க் அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ரெண்டு மேட்ச் ஸ்கோர் சேர்த்தா தான் 300 ஆற மாதிரி ஒரு சிச்சுவேஷனே வந்துருச்சு எஸ்ஆர்ஹெச்க்கு. I think Cummins overall disappointing captaincy and Ahmedabadலயே அவனை சைலன்ஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் யா என்ன கேட்டா ஐ திங்க் கிராஷ் இந்த சீசன். trash. Okay, we don't have an option. And but yeah, one defense of Cummins வந்து அவனோட பேட்ஸ்மேன் இந்த வருஷம் அவனை பயங்கரமா லெட் டவுன் பண்ணிட்டானுங்க. அபிஷேக் சர்மா அண்ட் ஹெட் அண்ட் மொத்த பேட்ஸ்மேனுமே லைக் கிளாசன் மட்டும் கொஞ்சம் டீசெண்டா ஆடுனாங்க. கிளாசன் தவிர்த்து பட் the entire batting order வந்து ஆனா முது குத்துனதுனால ஐ திங்க் trash is okay. ஆனா ஒரு காலத்துல எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங் டீமே கிடையாது. இப்ப பேட்டிங் டீமா மாறி இருக்குன்னா ஒரு கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். ஐ திங்க் அது அவனுங்க ஆடின பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் மாட்டினது கமெண்ட்ஸ் தான். பட் இந்த வருஷம் வந்து போன வருஷம் மாதிரி பிச்சர்ஸ் இல்ல, அது ஒண்ணு இருக்கு. அண்ட் டீம்ஸ் நிறைய வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பவுலிங் பண்றானுங்க. பவுலிங் நல்லா இருக்கு. ஸோ அது இவனுங்க பார்த்து ஆட மாட்டானுங்க. நிறைய பிச்சில் வந்து சும்மா போய் சுத்திட்டு இருக்கானுங்க. ஸோ யா அதனாலேயே ஐ திங்க் கமின்ஸோட கேப்டன்சி வந்து சொல்லலாம். அண்ட் ஓகே இந்த டீமோட ஐ மீன் இந்த டீம் இந்த எத்தனை பேர் தான் இருக்கானுங்க, இவங்களுக்குலாம் ஒரு கோச் வரணும்னா வந்து அண்ணன் கோஸ்டா ஜெயிக்கிறாரு, காம்படிஷனே இல்லாம ஜெயிக்கிறாரு. ஆக்சுவலா ஃபிளெமிங் சொல்லலாம் ஒரு டஃப் காம்படிட்டரா இருந்திருப்பாரு. பட் ஆமா ஃபிளெமிங்கும் வரும் ஆக்சுவலி இதுல வந்து. ஆனா எப்படி மிஸ் ஆனான்னு தெரியல. சிஎஸ்கே வந்து போட்டோ தூக்கி விட்டானுங்க. பட் யா ஐ திங்க் ராகுல் வந்து சொல்லணும்னா வந்து ரிட்டென்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும். ரிட்டென்ஷன் வந்து ரொம்ப மயிறு மாதிரி பண்ணானுங்க ராஜஸ்தான் ராயல். பட்லரை விட்டானுங்க, மெயினா செஹலை விட்டானுங்க, போல்ட்டை விட்டானுங்க. கரெக்ட். ஸோ அது ஜுரேல் அண்ட் ஹிட்மேல ரிட்டைன் பண்ணானுங்க. அது ஒரு பெரிய தப்பு. அண்ட் ஐ திங்க் இந்த வருஷம் அவனுக்கு போன உருப்படியான ஒரே விஷயம் வந்து வைபவ் சூரியவன்ஷி ஆட வச்சது மட்டும்தான். மற்ற தவிர்த்து எனக்கு எதுவுமே தோணல. நிறைய டிசிஷன் வந்து சுத்தமா தான் இருக்கு. அதனாலே டிராவிட் மேல வந்து ஒரு வன்மோ இந்த வருஷம். அண்ட் அவனுக்கும் சந்துக்கும் வேற ஏதோ பிரச்சனை சொல்றானுங்க. அது ஒண்ணு. அப்புறம் சூப்பர் ஓவர் மேட்ச் எல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல இவங்க ஆள் இது பராகெல்லாம் இறக்கி விடுவாங்க. அவர் எங்க லிஸ்ட்ல மிஸ் ஆயிட்டாரு நினைக்கிறியான்னு பராக் ஒரு மேட்ச் ஆடினதுனால மிஸ் ஆயிட்டா. ஆனா பராக்கும் வந்து பயங்கரமா நெப்போட்டிசம் காமிக்கிறாங்க அவங்க பராக்கு. என்னன்னு தெரியல, நிறைய இருக்குங்கிறாங்க. கதை சொன்னானுங்களே என்னமோ ஆர்ஆர் ஓனரும் இவரோட சித்தப்பாவும் பெரியப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களே. அந்த மாதிரி ஏதோ சம்திங் பராகுமா? ஆமா ஆமா. யா ஐ திங்க் டிராவிட் இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மட்டமான கோச்சிங் தான். அண்ட் எங்க போடலாம், கூட பிஎஸ்எல் போட முடியாது கண்டிப்பா. இஸ் இந்தியன் லெஜெண்ட். இதுக்கு தனியா ஒரு கப்பலாம் வாங்கி கொடுத்துருக்காருப்பா. அது வந்து அவன் பரம்பரை சோக்கர் கிட்ட போய் ஏதோ ஜெயிச்சு வந்தானுங்க. அதனால ஐ கிராஷ் பாய்ஸா லவ் எடுத்துதான் வேற யாரு இங்கிலீஷ் பண்றேன் அவனுக்கு. சோ யா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எங்க போயிருக்கான்ட்டு. But needs a new career, I think Dravid. I think அவர் வேற ஏதாச்சும் இதுல நல்லா வருவார்னு நினைக்கிறேன். மேபி செலக்ஷன் லிஸ்ட். செலக்ஷன் அதுக்கும் செட் ஆக மாட்டாரு. பாராலிம்பிக்.
Oh, God. ஐ திங்க் ஓவரால் அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஓனர் போடணும், எல்எக்ஸியோட ஓனர் தூக்கி